குளிர்ந்த காற்று வீசியது. பெரிய மரத்தின் கிளையில் ஒரு சிறிய பறவை இருந்தது. அதன் பெயர் மினி. தனது கூட்டில் இருந்து வெளியில் பார்த்தது. மினியின் கனவு ஒரு நாள் வானத்தில் மிக உயரம் பறக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவளது ஒரு சிறகு சிறிது பலவீனமாக இருந்தது. மற்ற பறவைகள் எல்லாம் வானத்தில் பறந்தபோது அவள் மரத்தில் இருந்தபடியே பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அரசு என்ற பெரிய கழுகு அவளை பார்த்து, மினி, உனக்கு பறக்க முடியாது, நீ தாழ்வாகவே இருக்க வேண்டும் என்றது. அந்த வார்த்தை மினியின் மனதை காயப்படுத்தியது. அந்த இரவு மினி தனது தாயிடம் சொன்னாள், அம்மா, என்னால் பறக்க முடியுமா? எல்லோரும் என்னை பலவீனம் என்று கூறுகிறார்களே. அவளது தாய் புன்னகையுடன் சொன்னாள், மினி, பறப்பது சிறகால் அல்ல, நம்பிக்கையால். நம் மீது நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம். அந்த வார்த்தை மினியின் உள்ளத்தில் தீயாய் பரவியது. அடுத்த நாள் அவள் சிறிய முயற்சியுடன் கிளையிலிருந்து பறக்க முயன்றாள். முதலில் விழுந்தாள், காயமடைந்தாள். ஆனால் விட்டுவிடவில்லை. தினமும் சிறிது சிறிதாக பயிற்சி செய்தாள். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் புயல் வீசியது. மினியின் கூட்டில் இருந்த குஞ்சுகள் ஆபத்தில் சிக்கின. அப்பொழுது யாரும் வரவில்லை. தைரியமாக மினி தனது சிறகுகளை விரித்தாள். காற்றுக்கு எதிராக மின்னல் பளிச்சிடும் வானத்தில் பறந்தாள். அந்த புயலுக்கு நடுவிலும் அவள் தனது சிறகுகளின் வலிமையை நம்பினாள். அவள் வெற்றி பெற்றாள். தனது குஞ்சுகளை காப்பாற்றினாள். அன்று எல்லா பறவைகளும் மினியை வணங்கின. அந்த கழுகும் நாணயத்துடன் சொன்னது, நம்பிக்கையே உண்மையான வலிமை. மினி வானத்தில் உச்சியில் பறந்தபோது அவள் நினைத்தாள், எனக்கு நம்பிக்கை இருந்ததால் தான் இன்று நான் வானத்தில் இருக்கிறேன். இந்த கதையில் பொன்மொழிகள் கூறுவது, நம் மீது நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம். நம்பிக்கை அது சிறகில்லா பறவையானாலும் உன்னை உச்சிக்கு ஏற்றும். தொடர்ந்து இந்த மாதிரி பொன்மொழிகள் கதையை கேட்க பொன்மொழிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பொன்மொழி கதையில் சந்திப்போம். பாய்.